சோலோ ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று கில்டு வார் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கில்டு வார் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாபியில் கிட்டத்தட்ட ஒரு 7 தமிழ் ஸ்குவாட் வந்து கனெக்ட் ஆயிருந்துச்சு. அதுலேயும் மெயினாக நம்ம திகிலா ஜெய்ப்ரோ கில்டு ஸ்குவாடும் கனெக்ட் ஆயிருந்துச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடும் திகிலா ஜெய்ப்ரோ ஸ்குவாடும் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஸ்குவாடில் வந்து ஒரே ஒருத்தர் தான் இருந்தாங்க. அந்த ஸ்குவாடில் 4 பேர் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக நம்ம பேரை பார்த்துட்டு போய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல அவங்க வந்து எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேட்ச் முடிச்சுட்டு வெளியே வந்து போய் கேட்டால், ப்ரோ இதில் என்ன ப்ரோ இருக்குது, நம்ம தமிழ் பசங்க, அதுவும் இல்லாமல் நம்ம பிகேஆர் ப்ரோ கில்டில் இருக்கீங்க, அதனால தான் ப்ரோ வீட்டுக்கு வந்தோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஒருத்தர் இருந்து நீங்கள் 3 பேர் இருந்தால் நீங்கள் எலிமினேட் ஆகிருக்க மாட்டீங்களா, அதே மாதிரி தான் ப்ரோ இதுவும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சத்தியமாக நான் இப்படி பேசுவாங்கன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ பார்க்குறேன். யாரெல்லாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட நல்ல கண்டென்ட்ல பார்க்கலாம். ஓகே பாய் கைஸ். சோலோ ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று கில்டு வார் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கில்டு வார் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாபியில் கிட்டத்தட்ட